மாதவன் ஒரு ரயில்வே ஊழியர். பல ஆண்டுகள் ஒரே நிலையத்தில் இரவு பணியில் இருந்தார். அவருடைய பணி கடைசி ரயில் கடந்து சென்ற பிறகு தண்டவாளங்கள் பாதுகாப்பாக இருக்கின்றனவா என்று பார்ப்பது. ஒரு இரவு வழக்கம்போல் கடைசி ரயில் 11:30 மணிக்கு கடந்து சென்றது. குளிர்காற்று வீசியது. வானம் மேகமூட்டத்துடன் இருந்தது. மாதவன் தனது டார்ச் லைட்டை எடுத்துக்கொண்டு தண்டவாளத்தின் ஓரமாய் நடக்க ஆரம்பித்தார். சுற்றிலும் அடர்ந்த மரங்களின் நிழல்கள். திடீரென்று தூரத்தில் ஒரு ரயில் ஹாரன் சத்தம் கேட்டது. மாதவன் குழப்பத்துடன் நின்றார். எல்லா ரயில்களும் சென்று விட்டன. இது என்ன சத்தம்? அவர் தனது கடிகாரத்தை பார்த்தார். இரவு 1:15. டார்ச் ஒளியில் ஒரு பழைய நீராவி ரயில் நெருங்கி வருவதை கண்டார். அது முழுக்க கருப்பு நிறத்தில் புகையை கைக்கிக் கொண்டு சத்தம் இல்லாமல் ஊர்ந்து வந்தது. அதன் ஜன்னல்கள் அனைத்தும் மூடியிருந்தன. உள்ளே வெளிச்சமே இல்லை. மாதவனுக்கு உடம்பில் ஒரு நடுக்கம் ஓடியது. இந்த ரயில்வே பாதையில் இந்த நேரத்தில் இப்படி ஒரு ரயில் வருவதற்கான வாய்ப்பே இல்லை. அவர் தண்டவாளத்திலிருந்து விலகி நின்றார். அந்த ரயில் மாதவன் அருகில் வரும்போது அதன் வேகம் குறைந்தது. அதன் ஒரு ஜன்னல் லேசாக திறந்தது. உள்ளே ஒரு மங்கிய வெளிச்சத்தில் ஒரு முதியவர் தலை மட்டும் தெரிந்தது. அவர் மாதவனை பார்த்து கரகரத்த குரலில் கேட்டார், ஐயா, இது எந்த ஊர் ஸ்டேஷன்? மாதவன் பயத்தில் நடுங்கியவாறு ஸ்டேஷன் பெயரை சொன்னார். அதற்கு அந்த முதியவர், ஓ, தவறான இடத்திற்கு வந்துவிட்டோமோ? எங்கள் ரயில் புறப்பட்டு 100 ஆண்டுகள் ஆகிவிட்டன. இன்னும் எங்கள் சொந்த ஊரை அடைய முடியவில்லை என்றார். முதியவரின் முகம் மெதுவாக இருண்டது. அவரது கண்கள் திடீரென ரத்தம் போல சிவந்து மின்னின. அவரது வாய் மட்டும் கோரமாக சிரித்தது. மாதவன் கத்தக்கூட முடியாமல் ஸ்தம்பித்து நின்றார். அந்த முதியவர் தனது கைகளில் ஒரு கத்தி போன்ற நீளமான நகங்களை காட்டி ஜன்னலில் இருந்து கையை வெளியே நீட்டினார். நீண்ட நாளாக ஒரு புதிய பயணிகள் கிடைக்கவில்லை என்று முதியவர் மெல்லிய குரலில் சொன்னார். மாதவன் பயங்கர அதிர்ச்சியில் உடலின் மொத்த பலத்தையும் திரட்டி ரயில் தண்டவாளத்திலிருந்து விலகி அருகில் இருந்த புதருக்குள் குதித்தார். அந்த ரயில் அதே சத்தமில்லாமல் கருப்பு புகையுடன் மெதுவாக கடந்து சென்றது. ரயில் போன பிறகு சில வினாடிகள் கழித்து அந்த புதரில் இருந்து மாதவன் பயத்துடன் வெளியே வந்தார். அவருக்கு உடல் முழுவதும் வியர்த்திருந்தது. சத்தம் கேட்டு யாரேனும் வருவார்களா என்று சுற்றி பார்த்தார். யாரும் இல்லை. அவர் மீண்டும் தண்டவாளத்தை பார்த்தார். அந்த ரயில் சென்ற தடம் எங்கும் இல்லை. அது தண்டவாளத்தில் சக்கரம் பதிந்த சோடு கூட இல்லாமல் மறைந்திருந்தது. அன்று முதல் மாதவன் இரவில் தனியாக பணி செய்யவே பயந்தார். அந்த ரயிலின் கருப்பு உருவமும் ஜன்னலில் தெரிந்த இரத்த கண்களும் அவரது தூக்கத்தை கொள்ளையடித்தன. சில நாட்கள் கழித்து காலையில் மாதவன் பணியில் சேர்ந்தபோது தண்டவாளத்தின் நடுவில் ஒரு பழைய மட்கி போன கருப்பு நிற பெட்டி கிடந்தது. அதை திறந்து பார்த்தபோது அதனுள் இருந்தது ஒரு பழைய ரயில்வே சீருடை. அதில் மாதவன் வேலை செய்த அதே ரயில்வே நிறுவனத்தின் லோகோ இருந்தது. மேலும் ஒரு துண்டு சீட்டு எழுதப்பட்டிருந்தது. அடுத்த நிறுத்தத்தில் நீயும் எங்களோடு வருகிறாய்.